This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மழைக்குருவி. நீல மலைச்சாரல் தென்றல் நெசவு நடத்துமிடம், ஆழ மரக்கிளை மேல் மேகம் அடிக்கடி தங்குமிடம், எந்திர ஓசைகளை கயற்றி எங்கோ எரிந்துவிட்டு மந்திரம் போட்டது போல் ஒரு மௌனம் வசிக்கும் இடம், கட்டட காடு விட்டு நிழல் கணுகின்ற காடு வந்தேன், ஒட்டடை பிடித்த மனம் உடனே சுத்தமாக கண்டேன், வானம் குனிவதையும் மண்ணை வளைந்து தேடுவதையும் காணும் பொழுதிலெல்லாம் ஒரு ஞானம் வளர்த்திருந்தேன், வெவ்வேறு காட்சிகளால் இதயம் விரிவு செய்திருந்தேன், ஒவ்வொரு மணித்துளியாய் என் உயிரில் வரவு வைத்தேன், சிட்டுக்குருவி அன்று ஒரு சிநேக பார்வை கொண்டு வட்ட பாறையின் மேல் என்னை வா வென்றழைத்தது கான், மொத்த பிரபஞ்சமும் என் முன்னே அசைவது போல் சித்த பிரமை கொண்டு அந்த சிட்டை ரசித்திருந்தேன், அழகை அசைத்தபடி அது ஆகாயம் கொத்தியதே, உலகை உதறிவிட்டு சற்றே உயர பறந்ததுவே, பறக்க மனமிருந்தும் மனிதன் பறக்க சிறகும் இல்லை, இறக்கை துடிக்கையிலே என் இமைகள் துடிக்கவில்லை, சொந்த சிறகுகளில் வானை சுருட்டி எடுத்துக்கொள்ளும் இந்த குருவியினும் மனிதன் எங்கனம் உயர்ந்து விட்டான், கீச்சு கீச்சென்றது, என்னை கிட்ட வா வா என்றது, பேச்சு மொழியின்றியே என் மேல் பிரியமா என்றது, அறிவுக்கு விரிவு செய்ய மனிதர் 1000 மொழி காண்பினும் குருவிக்கு விடையிருக்க ஒரு குறுமொழி கண்டதுண்டா, ஒற்றை சிறு குருவி நடத்தும் ஓரங்க நாடகத்திலே சற்றே திளைத்திருந்தேன், காடு சற்றென்று இருண்டது கான், மேகம் படை திரட்டி வானை மிரட்டி பிடித்தது கான், வேக சுழல் காற்று என்னை விரட்டி அடித்தது கான், சிட்டு சிறுகுருவி பறந்த திசையும் தெரியவில்லை, விட்டு பிரிந்து விட்டேன், விரைந்து வீட்டுக்கு வந்து விட்டேன், வானம் தாழ்த்திறந்து இந்த மண்ணில் வீழ்ந்ததென்ன, காணும் திசைகளெல்லாம் மழையில் கரைந்து போனதென்ன, மின்னல் பறிக்குதென்று சாரல் வீட்டில் தெரிக்குதென்று ஜன்னல் அடைத்து வைத்தால் மனைவி தலையும் துவட்டி விட்டாள், அந்த சிறுகுருவி இப்போது அலைந்து துயர்படுமோ, இந்த மழை சுமந்து அதன் இறக்கை வலித்திடுமோ, காட்டு மழைக்குருவி போர்த்த கம்பளி ஏதுமில்லை, ஓட்டை வான் மறைக்க அதன் உயரே கூரை இல்லை, கூடோ சிறு புதரோ இலை குடைக்கீழ் ஒதுங்கிடுமோ, தேடோ தேடென்று இடம் தேடி அலைந்திடுமோ, பெய்யோ பெய்யென்று மழை பெய்தால் என்ன செய்யும், ஐயோ பாவம் என்று குருவிய அழுவதை நினைத்திருந்தேன், காட்டில் அந்நேரம் நிகழ்ந்த கதையே வேறு விதம், கூட்டை மறந்துவிட்டு குருவி கும்மி அடித்தது கான், வான பெருவெளியில் கொட்டும் மழையில் குளித்தது கான், காண கனவுகளில் அது கலந்து கழித்தது கான், சொட்டும் மழை சிந்தும் அந்த சுகத்தில் நனையாமல் எட்டி போனவனை அது எண்ணி அழுதது கான்,